அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மணி 3:08. இன்றைய தினத்துல மிக முக்கியமாக டிஎம்சி திரு விஜய் அவர்களின் கட்சி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. 100 என்ற இலக்கை கடந்து 105 நிற்கிறார். இருந்தாலும் கூட ஒரு 10 to 15 சீட் டெபிசிட், அதாவது பற்றாக்குறை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறார் போல எனக்கு மனதிற்கு தோன்றுகிறது. 3 மணி அளவு, இப்போ ஒரு 5 மணி அளவுல திட்டப்பட்டமான ஒரு அறிக்கை நமக்கு கிடைத்துவிடும். ஓட்டிங் எல்லாம் கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த நிலையில என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, புதிய சிஎம் திரு விஜய் அவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இப்போது அவர் 105 ஃபைனல் சீட் 1 அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இல்ல, இது உண்மையான ரிசல்ட் வந்த பிறகு எந்த ஒரு 10 சீட் இல்ல 13 சீட்டுகள் கான்ஸ்டிடியூன்சில வின் பண்ண வாக்குப்பதிவு வின் பண்ணவங்களுக்கு அந்த தலைவர்களோட மீட்டிங் நடக்கும். இதுல குறிப்பாக காங்கிரஸ் 4 சீட் வாங்கியிருக்காங்க. மேலும் இதர மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி எல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஒரு 3 சீட் வாங்கியிருக்காங்க. அதை தவிர இன்னொரு சிறுபான்மையான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4 சீட் வைகோ கட்சி அவர்கள் வாங்கியிருக்காங்க. இவர்கள் எல்லாம் வந்தா இப்போ பிஎம்சி டிஎம்கேல இருக்காங்க, அவர்களையும் பிரிந்து இப்போது திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் செய்தால் இப்போது ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு நல்லாட்சி அமைக்க கூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதுல பிஎம்சி, காங்கிரஸ் மேலும் இதர மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி கட்சிகள் ஒன்றிணைந்து நமது திரு விஜய் அவர்களுடைய லீடர்ஷிப்ல கை கொடுத்து